இந்த சினிமா டிஸ்கஷன்ஸ் நிறையா நடக்கும். இந்த சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் பேசுவது எல்லாமே கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் பல யதார்த்த கதைகள் வருது, அதை விட்டுருங்க. அதை இல்லாத ஒரு 90% கதைகள் உருவாகும் போதே சம்பந்தம் இல்லாதவர்கள் யாராவது கவனித்தாங்கன்னா கட்டாயமாக இவங்க எல்லாரையும் கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காமல் ஓயக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்க. ஆனால் இந்த முதல்வன் படம் மாதிரிலாம் வரும்பொழுது அந்த படம் வந்த பிறகும் பல பேர் ஐயோ உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமையா, ஏன் இப்படிலாம் எழுதி வச்சுருக்கீங்க, இப்படிலாம் படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சூப்பராக எடுப்பார். அதை நம்ம ரசிக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கருத்தோடு ஒன்றி போகாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் சாத்தியம் உண்டா அப்படின்னு கேட்டவங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது சாத்தியம் அப்படிங்கிறத சூழ்நிலைகள் நிரூபிச்சிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், விஜய் அரசியலுக்கு வந்தார். அந்த தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், 2 நாளைக்கு முன்னாடி இல்லை, காலையில் ரிசல்ட்டு ஓப்பன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 சீட்டை அவர் தாண்ட மாட்டாருன்னு சொன்னவங்க தான் அதிகம். எல்லாருமே பெரிய அரசியல் ஆய்வாளர்கள். நல்ல வேளை நான் தப்பிச்சுன்னா ஒரு 50-60 சீட்டு வருவார்னு நான் சொல்லியிருந்தேன். எதிர்கட்சியாக உட்காருவார் அப்படிங்கிற அளவுக்கு நான் கணித்து வச்சுருந்தேன். ஆனால் பிஸ்மி போன்றவர்கள் இப்போ பெரும் மாபெரும் வெற்றி பெறுவார், தனி மெஜாரிட்டியோடு வருவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி கணித்தவர்கள் 1-2 பேர் தான். ஆனால் பாருங்கள், எல்லாருடைய கணிப்பையும் மீறி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக நின்னார் அவர். 108 சீட்டு வந்துச்சு. இதெல்லாம் பழைய கதை. இப்போ எதுக்குடா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, 13 நாள் ஆச்சு அவர் ஆட்சி அமைச்சு, இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒருவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை நோக்கி நாம் வின் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இறங்கினாங்கனாலே போதும், மற்றதை இயற்கை பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, காற்று இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் கதவை இருக்க பூட்டி வச்சாலும் காற்று அங்கே தன்னை நிரப்பி கொள்ளும்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த மாதிரி தான் தேவைகள் ஏற்படும் பொழுது எங்கேருந்தாவது யாராவது இங்கே வருவாங்க. அப்படி பல தலைவர்கள் இங்கே இந்தியா பார்த்துருக்கு. இப்போ அண்மை காலமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஒரு வாரமாக பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சு வந்துட்டார் விஜய் அப்படின்னு அவர் சொன்னார். அது கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, விஜய் பல்லாண்டு காலமாக இங்கே ஒரு திட்டத்தோடு ஒரு முயற்சி பண்ணி சினிமாவில் ஒரு பெரும் இடத்த பிடிச்சி அந்த இடத்தை அப்படியே ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஷிஃப்ட் பண்ணி வீட்டுக்கு ஒரு விஜயையும் உருவாக்கி அதுக்கப்புறம்தான் கட்சி ஆரம்பித்தார். அதனால் இந்த உழைப்புங்கிறது வெறும் இன்ஸ்டாகிராமில் வந்துடல. இப்போ பாருங்கள், முதல்வன் படத்தை பற்றி நான் சொன்னேன்ல, 99 வந்த படம் அது. அன்னைக்கு அந்த படம் வந்தப்போ கலைஞர் பயங்கரமாக கோவப்பட்டார் சங்கர் மேலே. அந்த படத்தை ஓட விடக்கூடாது அப்படின்னு மதுரையில் மு.க. அழகிரி இருந்தார், கலைஞருடைய மகன். அவர் முயற்சியில் பல்லாயிரக்கணக்கான சீடிக்கள் போடப்பட்டு வீட்டுக்கு வீடு விநியோகம் பண்ணப்பட்டுச்சு படம் ரிலீஸ் ஆன மறுநாளே. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற கேபிள் டிவிகளில் அந்த படத்தை முழுசாக ஒளிபரப்புனாங்க. அந்த படத்தை எப்படியாவது ஓட விடாமல் அடிக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களே கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்த்துட்டாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, திமுக தேர்தல் வாக்குறுதியில் இலவச தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க. அந்த இலவச தொலைக்காட்சி பெட்டிகள் மூலமாக மக்கள் அரசியல் அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வீடு செய்தி பார்க்கிறவர்கள் அதிகமாக மாறினாங்க. அதுவே அவருக்கு வினையாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல்வன் படத்தினுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்க சேர்த்தாங்க. படத்தை ஓட வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த படத்தையே கொண்டு போய் அவங்க மக்கள்கிட்ட இலவசமாக சேர்த்தாங்க. அதனுடைய விளைவு மக்கள்கிட்ட இப்படி ஒரு முதல்வர் வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் உருவாச்சு. அந்த ஏக்கம் தான் கிட்டத்தட்ட 99 அந்த படம் வந்துச்சா, 26 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நிறைவேறியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 60 ஆண்டு கால இயக்கங்களை அடித்து நொறுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக விஜய் உட்காந்துருக்கிறாரு. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களையும் வர வச்சு அவங்கள்ட்ட விஜய் சொன்னது என்ன தெரியுமா, இந்த முகத்துக்காக விழுந்த ஓட்டு தான் இது, உங்களில் யாருக்குமே
உங்கள் செல்வாக்கில் வந்து இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. இது என் முகத்துக்காக விழுந்த ஓட்டு. அப்போது நான் ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசியலை ஒரு ஆட்சியை இங்கே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இடையூறாக யார் இருந்தாலும் கவலையப்பட மாட்டேன். இம்மிடியட்டாக அவங்கள பதவியிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கையில் சாட்டை எடுக்காத குறையாக அவர் முகத்தில் அப்படி ஒரு கொடூரமான ஒரு கோபத்தை வர வச்சுட்டு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒரு முதல்வன் படம் வரும்பொழுது நம்ம நினச்சிருப்போமா? ஒருத்தர் திடீர்னு வருவார், யாருமே கணிக்க முடியாத ஒரு வெற்றியை அவர் அடைவார் அப்படின்லாம் யாராவது நினச்சிருப்போமா? வந்துட்டார். இந்த 13 நாளில் அவருடைய ஆட்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சரியான திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக இந்த அமைச்சரவையில் மற்றவர்களுக்கு பங்கு கொடுத்தது. இதை வந்து இந்த 60 ஆண்டு காலமாக இந்த 2 கட்சிகளுமே செய்யலை. அவங்க என்னென்னா, உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஓட்டுக்கள் எங்களுக்கு வேணும், ஆனால் அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தர மாட்டேன், அப்படி பங்கு தந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு ஒரு பதிலை இவங்க தயாராக வச்சுருந்தாங்க. அப்படி தான் இத்தனை வருடங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் எல்லாம் 60 வருஷம் கழித்து இன்றைக்கி அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அவங்க போராடி இருந்தால் கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த முறை அவங்கள கெஞ்சி கூட்டு வந்து அமைச்சரவையில் சேர்த்துருக்காங்க. இதற்கப்புறம் இன்னொரு 40 வருஷத்துக்கு கூட்டணி அமைச்சரவை தான். அது ஒன்றும் யார் வந்தாலும் இனி வந்து எனக்கு அமைச்சரவையில் பங்கு தரியா, தந்தால் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையை விஜய் உருவாக்கியிருக்கிறார். இந்த புரட்சியை இதற்கு முன்னாடி யாருமே இங்கே உருவாக்கினதில்லை. உள்ளபடியே புரட்சி தலைவர் யாருன்னா விஜய் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் வந்து என்னெல்லாம் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பல ஊர்களில் குற்றம் குறைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டு கட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அது வந்து அரசு உடனடியாக கவனித்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத அரசு வந்து அதிரடியாக கண்காணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற பல அதிகாரிகள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கட்சியின் ஆதரவின் கீழ் இயங்கினவங்க அல்லது 2 கட்சியின் ஆதரவின் கீழ் இயங்கினவங்க, அவங்க ஆட்சியில் அப்பாயின்மெண்ட் ஆகி உள்ளே வந்தவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது இந்த ஆட்சியின் மீது ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிற நாடகமோ அப்படிங்கிற எண்ணத்தை இதெல்லாம் உருவாக்கியிருக்கு. யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுத்து இதை வந்து உடனடியாக இந்த பிரச்சனையை களைய பண்ணணும். அதையும் வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது. இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிற நாடகம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதை வந்து இந்த அரசு ரொம்ப பலம் கொண்ட கைகளால் டீல் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் இன்ஸ்டாகிராம் ஆட்சி இது ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து இங்கே பதிய வைக்கிற ஒரு முயற்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்சி மத்தியிலே வரும் போல் சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்குது. அது வந்து இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ புரட்சிகள் நடக்குது விஜய் வந்த மாதிரி, அது போன்ற ஒரு புரட்சியை இந்தியா முழுக்க ஏற்படுத்துமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்கியிருக்கு. ஒன்றும் இல்லை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று இன்ஸ்டாகிராமில் உருவாகிருக்கு. இது எங்கே உருவாகிருக்கு அப்படிங்கிறது தான், எதன் மூலமாக உருவாச்சு, ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதை பார்க்கும் பொழுது அடடா, இப்பேற்பட்ட இளைஞர்கள்லாம் இந்த நாட்டில் இருக்காங்களே, நீங்கள் தாண்டா எங்களுக்கு வேணும், வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிடுற அளவுக்கு இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்தை சொல்கிறாரு. வேலை இல்லாத இளைஞர்கள் ஒட்டுண்ணிகள், அவங்க கரப்பான் பூச்சி போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளபடியே வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் அரசின் கடமை. அரசை நோக்கி அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கணும். ஏண்டா இவ்வளோ வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க, இந்த அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உடனடியாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தானே தலைமை நீதிபதி சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான், ரீல்ஸில் இருப்பான், இன்ஸ்டாகிராமில் இருப்பான். அவன் வந்து அவனுடைய பொழுதுபோக்குங்கிறது வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ அவனை எங்கெதிராக வைத்திருக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அரசை கண்டிக்காமல் அவர்களை கண்டித்ததனுடைய விளைவு என்னாச்சுன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த அப்ஜித் டிகே அப்படிங்கிற ஒரு பையன் அமெரிக்காவில் படிக்கிறான். அவன் வந்து பயங்கரமாக கோபப்பட்டு, ஆமாம் நாங்கள்லாம் கரப்பாம்பூச்சி தான்,
அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படியே திரளாக கூட்டம் போய் சேர்றாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ கூட்டம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மிரளுது. என்னடா இவ்வளவு இளைஞர்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமை நோக்கி குவிகிறாங்களே, என்ன ஏது பாருன்னா, அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, கல்வி அமைச்சர் வந்து உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிறது தான். ஏன் விலகணும் அப்படின்னா, இப்போ நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளவு பேர் படித்து ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு படித்து வந்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அசால்ட்டாக டீல் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கழுத்தில் காதில் கிடக்கிறதெல்லாம் கைட்டுறான், சட்டைக்குள்ளெல்லாம் கையை விட்டு இங்கே என்ன வச்சுருக்கேன்றான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கெடுபடியாக, ஏதோ இந்த விமான நிலையத்தில் கூட அப்படிலாம் சோதனை பண்ணதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து அவ்வளவு மோசமான ஒரு சோதனை பண்ணி மாணவர்களை உள்ளே அனுப்பி எக்ஸாம் எழுத வைக்கிறாங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கணுமா இல்லையா? அப்போ லீக் ஆச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? இப்படி ஒரு மெத்தனமான ஒரு இதை வச்சுக்கிட்டு, துறையை வச்சுக்கிட்டு, அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அப்படி ஒரு மந்திரி இருக்கார், அவர் ஏன் இந்த பதவியில் இருக்கணுங்கிற கேள்வியை இந்த அபிஜித் எழுப்பினார். ஸோ இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இவ்வளவு பெரிய வீரியமடைந்திருக்கு. எல்லாருடைய கோரிக்கையும் இந்த கல்வி அமைச்சர் வந்து பதவி ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இந்தியா முழுக்க மாறி இருக்கு. அவர் ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருந்தவர், இந்த இளைஞருங்கிறவர் தான் ஒரே ஒரு சந்தேகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதற்கு பின்னால் இந்த ஆட்சியை புரட்டி போடுகிற ஒரு வேலை நடக்குது. இளைஞர்களுடைய எழுச்சி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போவே டெல்லி போன்ற பகுதிகளில் சுவர் விளம்பரம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டு ஒரு கரப்பாம்பூச்சி படத்தை போட்டாங்க. இது ஹிட் அடித்தாலாம் போகாது, ஹிட்டு அடைந்து தான் போகும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி இருக்குது. இப்போ இவங்க ஒருவேளை நாளைக்கு வந்து தேர்தலில் நிற்கிறாங்கன்னு வைங்க, எங்கிருந்தோ அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு, இந்தியாவுக்கே வரலைங்க, எங்கிருந்தோ ஆப்ரேட் பண்ணுறாரு, எப்படியோ அதை வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் இங்கே இருக்கிற இளைஞர்கள் பதிவு பண்ணுறாங்க, ஒரு கட்சியாக அதை மாற்றுறாங்க. அது தேர்தலை சந்தித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய நடுக்கத்தை அது ஏற்படுத்துங்கிறது தான் தற்போதைய தகவலாக இருக்குது. தொடர்ந்து இந்த இன்ஸ்டாகிராம் பகுதியை அவங்க முடக்கிட்டே இருக்காங்க. வேறொரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை இவங்க உருவாக்கி வர்றாங்க. அது மில்லியன் கணக்கில் போகுது. ஃபாலோவர்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் சேர்ந்துட்டே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல, அவ்வளோ வேகத்தோடு போயிட்டுருக்கு. இங்கு விஜய் போன்ற ஒருத்தர் வந்து யாரையும் அப்படியே வந்து நிலைகுலைய வச்சு ஒரு வெற்றியை அடைந்தாரோ, எதிர்க்கட்சிகளெல்லாம் நிலைகுலைந்து போய் நிற்கிதோ, அந்தளவுக்கு இந்தியாவிலும் ஒரு பிரச்சனையை இந்த அபிஜித் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவர் இந்தியாவின் விஜயாக மாறிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டின் அபிஜித்தா விஜய் வந்த மாதிரி இந்தியாவின் விஜயாக அவர் மாறிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பொலிட்டிக்கல் புரட்சியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இளைஞர்களுடைய சக்தியை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நாம் சொல்ல வர்றது. அவங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கற்றுப்பாங்க. அப்படி தான் வந்து விஜயினுடைய ஆட்சியும் விரைவாக அதை கற்றுக்க போகுது. அவங்க பேசுகிற எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நேற்று ஆதவ அர்ஜுனெல்லாம் இது கடந்த இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அந்த கமிஷன் வேலைகள் எல்லாமே காலி பண்ணுறாரு. நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற கமிஷன் எல்லாமே உடச்சி தூக்குறாங்க. எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரோடை தோண்டிகிட்டே இருப்பான். ஒரு முறை தோண்டும் போதும் ஒரு பில்லை போட்டு பணத்தை வாங்குவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த ஒரு முறை இதை சரி பண்ணணும்னு நினச்சி செய்ய மாட்டான். அரையும் குறையுமா செய்வான், மூடுவான், திரும்ப திறப்பான், திரும்ப மூடுவான், திரும்ப திறப்பான். ஒவ்வொரு முறையும் இதை செய்வதற்கு அவங்களுக்கு பில்லு வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த பேட்ச் ஒர்க் பில்லுங்கிறதே இனிமேல் கிடையாது அப்படின்ட்டார். அப்போ ஒரு முறை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது வந்து நீண்ட காலமாக நிலைத்து நிற்கிற அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி எல்லா துறைகளிலும் இவங்க வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கூவத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி. ஏற்கனவே புறையோடி போயிருந்த இந்த சிரங்கை நீங்கள் தொடச்சி எடுக்கணும். தொடச்சி அதுக்கு மருந்து போட்டு அதுக்கு பிளாஸ்டர் எல்லாம் போட்டு சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதை வந்து இந்த அரசு கவனமாக கண்ணியமாக ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கு. ஆரம்பத்திலே அது மீது விமர்சனம் வைப்பாங்க. இன்றைக்கெல்லாம் முரசொலியில் வந்து 13 நாள் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே இது வந்து இது வந்து ஆட்சியாக அதிகாரமாக அது அப்படி போச்சு இப்படி போச்சு நாடே குட்டிச்சோறு ஆகிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெறுப்பில் என்ன பேசுகிறோம்
ஏது பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் கண்டதையும் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், ஆராசெல்லாம் எவ்வளவு படித்தவர், அவரெல்லாம் பேசுனா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுக்க. அவரே புத்தி பேதலித்து என்னென்னவோ எழுதுறாரு, பெண்களை இழிவுபடுத்துவது மாதிரி வார்த்தைகளை போடுறாரு. விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேக்காவோடு கூட்டணி வச்சது அவரால் தாங்கிக்கவே முடியல. என்கிட்ட அடிமையாரு, அவன்கிட்ட போய் எஜமானனா இருக்காது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாசிசம் அது. அதை வந்து ஆராசா பண்ணுறாரு பாருங்க, அதுதான் பெரிய வைத்தறிச்சல். அப்படி வந்து ரொம்ப அப்படியே மனம் உடைந்து நிலை குலைந்து ஆத்திரத்தின் உச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் திருவடியிலேருந்து நல்ல அமைதி கிடைக்கட்டும், அது மட்டும்தான் நாம் வேண்டிக்க முடியும். வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை.